வாசிக்கிறோம், ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். ஒருவரை விட்டு வெளியேறக்கூடிய தீய ஆவி என்ன செய்யும்? வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டிற்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டு யாருமின்றி இருப்பதை காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வீடு என்பது எதை குறிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வீடு என்பது நாம் நினைப்பது போன்ற ஒரு கட்டிடங்கள் அல்ல, அது ஒரு மனிதனை குறிக்கிறது. ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ மனிதனை குறிக்கக்கூடிய வார்த்தை வீடு என்பது ஒரு மனிதன். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வந்து தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதான் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வெறுமனே